வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஆளில்லா குண்டுவீச்சு விமானம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெங்களூரு. ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் நிறுவனம் உருவாக்கிய FWD-200B என்ற இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஆளில்லா குண்டுவீச்சு விமானம் கடந்த 3ஆம் தேதி பெங்களூருவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விமானம் 12 முதல் 20 மணி நேரம் வரை தாக்குதல் திறன் கொண்டது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. இந்தியாவின் முதல் வானியல் சுற்றுலா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி உத்தராகண்ட். சரியான பதில் ஆப்ஷன் டி உத்தராகண்ட். உத்தரகாண்ட் சுற்றுலா வளர்ச்சி மையம் ஸ்டார்ஸ்கேப்ஸ் என்ற வானிலை சுற்றுலா நிறுவனத்துடன் இணைந்து மாநிலத்தில் வானியல் சுற்றுலாவை மேம்படுத்த நட்சத்ரா சபை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2வது கேள்வி. UPI கட்டண முறையை உருவாக்க எந்த நாடு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ நமீபியா, ஆப்ஷன் பி கென்யா, ஆப்ஷன் சி காங்கோ, ஆப்ஷன் டி பிரான்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ நமீபியா. நமீபியாவில் UPI கட்டண முறையை உருவாக்க அதன் வெளிநாட்டு பிரிவு நமீபியா வங்கியுடன் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 3வது கேள்வி. ICC ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் எந்த அணி முதலிடம் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி நியூசிலாந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா. புதுப்பிக்கப்பட்ட வருடாந்தர கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதில் T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 4வது கேள்வி. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 152, ஆப்ஷன் பி 159, ஆப்ஷன் சி 160, ஆப்ஷன் டி 173. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 152. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா 159வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு இந்தியா 161வது இடத்தில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 2 இடங்கள் முன்னேறியுள்ளது. இப்பட்டியலில் நார்வே, டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் முறையே முதல் 3 இடங்களில் உள்ளன. 5வது கேள்வி. சமீபத்தில் எந்த நாடு நிலவில் மாதிரிகளை சேகரிக்க விண்கலத்தை அனுப்பியது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா. நிலவின் தொலைதூர பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்கான விண்கலத்தை சீனா கடந்த 3ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. சாங்கே 6 என்று பெயரிடப்பட்ட இத்திட்டம் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சிக்கு உதவியாக இருக்கும் என சீன தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6வது கேள்வி. GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ டி சுப்பராவ், ஆப்ஷன் பி சஞ்சய் குமார் மிஸ்ரா, ஆப்ஷன் சி ஜெரிமியா மேனல், ஆப்ஷன் டி பூர்ணிமா தேவி பர்மன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.